ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. குலோப் ஜாமுன். இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேக்கெட் அளவு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க கட்டியெல்லாம் நம்ம நல்லா உடச்சி விட்டுடலாம். உடச்சி விட்ட பிறகு காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா நுனி விரலாலே நல்லா பிசையணும். இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நுனி விரலாலே பிசையணும். இல்லைனா நமக்கு ஹார்ட் ஆகிடும். நீங்கள் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம ஒரு 1/2 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா 3 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஒரு பேக்கெட் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு ஒரு 3 கப் தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் கரையணும். இது பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். ஏன் பால் சேர்க்குறேன்னா இந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் பால் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அழுக்கு வருது பார்த்திங்களா? இதை நான் அப்படியே வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அழுக்கெலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பால் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாசத்துக்காக ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். இது ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். இது போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சர்க்கரை பாகு. இது பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருந்த மாவை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் கழித்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். இது உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தான் உருண்டை பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா விரிசலே இல்லாமல் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இந்த மாதிரி மீதி இருக்க மாவில் நம்ம கம்ப்ளீட்டாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறப்பவே நமக்கு இது கொஞ்சம் விரிசல் வரதான் செய்யும். நீங்கள் உள்ளங்கையிலே நல்லா உருண்டை உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விரிசல் வராது. ஸோ நீங்கள் பார்த்து மெதுவாகவே இந்த உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இருக்கிற அத்தனை மாவுலேயும் கம்ப்ளீட்டாக உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 உருண்டை தயாராக இருக்குது. ஒரு பேக்கெட் இன்ஸ்டன்ட் மிக்ஸில். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த உருட்டி வச்சுருந்த குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த குலோப் ஜாமுனை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது செய்கிறப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளார வேகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா ஈவனாக வெந்து வரும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா குலோப் ஜாமுனையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ பேட்ச் பை பேட்சாக தான் நான் இதில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு 10லேருந்து 12 குலோப் ஜாமுன் போட்டு நான் பொரிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுவாக எழும்பி வரணும். நீங்கள் போட்ட உடனே எண்ணெயில் நீங்கள் எடுத்து கிளறி விடக்கூடாது. இப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எழும்பி வந்துடுச்சு குலோப் ஜாமுனை. இப்போ நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொரிய வருது. ஈவனாக நமக்கு இது பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கலரே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுச்சு.
2லிருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து இந்த குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ மெதுவாக இந்த டைமில் வந்து எடுத்து போடுங்க. அவசரம் வேண்டாம். மெதுவாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வந்து உடனே தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை பாகில் நான் எல்லா உருண்டையும் வந்து சேர்த்துட்டேன் குலோப் ஜாமுனை. இதை சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் எல்லாமே இந்த சர்க்கரை பாகை வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் நம்ம வந்து இதை அப்படியே வச்சுருவோம். இது நல்லா ஊறி வரும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவர் கழித்து நான் பார்த்தேன், நல்லா அந்த குலோப் ஜாமுன்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குலோப் ஜாமுனை சேர்த்துக்கிறேன். பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.